வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோ வச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் கிட்ஸ். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேவை முன்னிட்டு நம்மளோட கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி தான் பேச வந்திருக்கேன். எஸ், அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சமிருதி யோஜனான்னு சொல்லக்கூடிய செல்வ மகள் திட்டத்தை பத்தி டீட்டெயிலாக பேசி போட்டிருந்தேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள போய் பிளேலிஸ்ட், அதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்ற பிளேலிஸ்ட்குள்ள இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை தாண்டி ஆண் குழந்தைகளுக்கான தங்க மகன் திட்டத்தை பத்தியுமே வீடியோ போட்டிருந்தேன். அதுவுமே சேம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பத்தி பேச போறேன் அப்படின்னா, எஸ், எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஒன்ஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் வந்து இந்த ஸ்கீம் வந்து நம்ம குழந்தைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணாமல் வேணாமான்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். வாங்க பார்த்துடலாம். எஸ்பிஐ மேக்னம் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். இதில் வந்து இப்போதைக்கு கரண்ட் என்ஏவி வந்து 48 ருபீஸாக வந்து இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போதைக்கு, அதாவது சின்ஸ் இன்செப்ஷன் வந்து இப்போதைக்கு ஆனுவல் க்ரோத் ரேட் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா 40.69% அவுட்ஸ்டாண்டிங் க்ரோத் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஆனுவல் க்ரோத் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 25.26% இருக்குது. இந்த ஸ்கீமில் வந்து லாக்இன் பீரியடும் இருக்குது. 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் வந்து வச்சிருக்காங்க. லம்சமாக 5,000 பே பண்ணிடணும். எஸ்ஐபி வந்து மினிமம் 500 எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணணும். எவ்ரி மந்த் வந்து 500ன்றது மினிமம் அமௌண்ட் தான். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஸ்ஐபி வந்து நீங்கள் பே பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்த்தோம்னா 0.85% கிட்ட இருக்குது. மேக்னமோட ஹோல்டிங்ஸ் பார்த்துடலாம். அதிகபட்சமாக வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டுக்கு வந்து 17.94% கிட்ட அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹேட்சனுக்கு பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறமா ஸ்டேட் பேங்க், தென் லீ டெக்னாலஜி, அதானி பவர் லிமிடெட்னு அப்படியே அவங்களோட வரிசை போயிட்டே இருக்குது. தங்கமேல் ஜுவல்லரியில் கூட 3.4% கிட்ட அலாட் பண்ணியிருக்காங்க. தென் ஏத்தர் எனர்ஜி, பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், தென் ஹனிவெல் ஆட்டோமேஷன் இந்தியா, ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ், இப்படியே உங்களோட பர்சன்டேஜ் அலாட்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெடுக்கு வந்து இருக்கிறதே லீஸ்ட் பர்சன்டேஜ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. 0.03% வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. செக்டார் வைஸ் அலோகேஷன்ஸ் பார்த்துடலாம். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டுக்கு அதிகபட்சமாக 17.94% அலாட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், கன்சியூமர் சர்வீசஸ், டெக்ஸ்டைல்ஸ், பவர், கேபிட்டல் குட்ஸ், கெமிக்கல்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ரியாலிட்டி, தென் ஃபாரஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் சாவரனுக்கு வந்து அவங்களோட பர்சன்டேஜ் அலாட் பண்ண வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய செக்டார்ஸாக பார்த்து அவங்க அலாட் பண்ண காரணத்தினால மட்டும்தான் 3 இயர்ஸில் வந்து அவங்க அதிக பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுக்க முடியுது. மேக்னமோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் பார்த்துடலாம். 5th அக்டோபர் 2020 அப்போ என்ஏவி வந்து 10 ருபீஸாக இருந்திருக்கு. அப்புறமா தொடர்ச்சியாக அதோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸிங் மோட்லேயே தான் இருக்குது. ஆஸ் ஆஃப் 12th நவம்பர் 2025 படி 48.5571 என்ஏவியாக உயர்ந்திருக்கு. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பேன்னு நம்புறேன். நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சு தரதுக்கு இந்த எஸ்பிஐ மேக்னம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கன்சிடர் பண்ணலாமா வேணாமான ஒரு பெட்டர் டிசிஷன் கண்டிப்பாக எடுத்துருங்க. இந்த ஸ்கீமை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, எனி ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆப் லைக் க்ரோவாக இருக்கட்டும், ஆப் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், செரோவாக இருக்கட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்லையும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எஸ்பிஐ பேங்க்குக்கு டேரெக்டாகவே போய் நீங்கள் வந்து உங்ககிட்ட ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. உங்களுக்கு எந்த வழி வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் for more stock updates. Thank you so much for watching.